இரண்டாவது ஒரு என்ன பதிகிறார் என்று சொன்னால், இறை இருப்பை சொல்லக்கூடியதுல குர்ஆன் சுன்னா ரீதியாக அப்படின்னா குர்ஆன் சுன்னா சிந்தனைக்கு பொருத்தமாக தான் என்ன செய்யும், பேசும். அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னாவில் வராத ஆனால் சிந்தனையின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிந்த சில ஆதாரங்களை என்ன செய்யறாரு, முன்வைக்கிறார். சில ஆதாரங்களை முன்வைக்கிறார். அது என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது இந்த உலகத்திலே வித்தியாசமான படைப்புகளும் விதம் விதமான அமைப்புகளும் இருப்பது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை என்ன செய்கிறது, எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றார். எப்படி வித்தியாசமான அமைப்புகளும் விதம் விதமான முறைமைகளும் இந்த உலகத்திலே இருப்பது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஏன்னு சொன்னால், பொதுவாக இந்த உலகத்திலே படைப்புக்களோட அற்புதத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில் அது நிச்சயமாக என்ன, நம்ம சர்வசாதாரணமாக இயல்பாகவே சாதாரண ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருன்னு சொன்னால் பாருங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, குல்லு, அதாவது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், சாதாரணமான ஒரு முடி கூட நம்ம கண்டாலும், சாதாரண ஒரு நூலை ஒரு கயிறு முடிய காண்றோம், இதை கண்டாலும் கூட எங்க மனசுல என்ன வருதுண்டா, இதை என்னது கயிறு யாரோ நெய்திருக்கிறார்கள் என்ற சிந்தனை என்ன செய்கிறது, வருகிறது. யாராவது சாதாரண ஒரு ட்ரெஸ் துணி நம்ம காண்றோம் வைங்களேன், ஒரு துணி, இதை கண்ட உடனே மனதில் இயல்புல எப்படி வருதுன்னா இது நெய்யப்பட்டது அப்படின்ற இயல்பு வருது. சாதாரண வீதியில எரியப்பட்ட சின்ன சின்ன மனிதன் உருவாக்கிய விஷயங்களை காண்ற நேரத்தில் கூட இது யாரோ செய்திருக்கிறார்கள் அப்படி என்று நம்மளுக்கு உணர்வு வருதுண்டா, இவ்வளவு வித்தியாசமான பன்மடங்கான ஆற்றல் கொண்ட பலவிதமான அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய இதெல்லாம் சும்மா உருவாகிறதுன்றது எந்த வகையில என்னது அக்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு வாதம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இதுதான் மனிதனுடைய சிந்தனை அப்படின்னு என்ன செய்யறாரு, முதலாவது ஒரு செய்தியை நம்ம படிச்சது தான். முதலாவது ஒரு செய்தியாக அவர் என்ன செய்யறார், முன்வைக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்யறாருன்னு சொன்னால், இறை வேதம் என்கின்ற ஒன்று நமது கையில் இருக்குது. இது ஒரு அக்கலியத்தான ஆதாரம். இறை வேதத்தில் உள்ள விஷயங்கள் இறைவனுடைய செய்திகள், அது இரண்டாவது. ஆனா இறைவனுடைய வேதம் என்கின்ற ஒன்று, இறைவன் பேசிய வேதம் ஒன்று எங்களோட கையில இருக்கிறது தானே, இது மிகப்பெரிய சிந்தனை ரீதியான ஒரு ஆதாரம். எப்படி என்று சொன்னால், இப்ப குர்ஆனுடைய சவாலை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குர்ஆன் சவால் விடுது என்ன, முடிந்தால் இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு. இப்ப நிறைய எங்கள்ல மக்கள் நிறைய எப்படி விளங்குவாங்கன்னா, அது விஞ்ஞானத்தை சொல்லுது, எதை சொல்லுது, சயின்டிபிக்கலா ஒன்றும் சொல்ல இயலாது, இறைவன் மட்டும்தானே முன்னறிவிப்பை என்ன செய்யலாம், சொல்லலாம். அது மட்டுமல்ல, அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் இப்படி சவாலாக இருந்தது. அங்கெல்லாம் இப்படியான சயின்ஸுடைய கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன் எதுவுமே வெளியே வராத காலம். அப்படின்னா அந்த இடத்துல அந்த இது சவாலாக இருக்கு தெரியுமா. உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு புத்தகம் போடல. எப்படி தெரியுமா, ஒரு புத்தகம் வெளிவருதுன்னு வைங்க, ஒரு பிரஸ்ல இருந்து, நான் தான் வானங்களை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன், அந்த நைல் நதி ஓடுதே எகிப்தில், அதை நான் தான் என்ன செஞ்சேன், உருவாக்கினேன், இந்த எவரெஸ்ட் மலை அதை நான் படைச்சேன்னா அந்த புத்தகத்தை பிரஸ் முதல்ல எடுக்க மாட்டான். முதலாவது ஃபேமிலியில் அவன் வாழ இயலாதுக்கு பிறகு யாரு அந்த புத்தகத்தை எழுதுறானே அவன் அந்த குடும்பத்தில் வாழ இயலாது. ஊரில் என்ன செஞ்சிருவாங்க, பார்த்தோன்னே சிரிப்பு வரும் அவனை பார்த்தோன்னே, இவன் தான் அந்த கிறுக்குத்தனமான ஒன்று எழுதினானே அவன் தான். ஏன், உலகத்தில் யாருக்கும் செய்ய இயலாத விஷயம் அது. அதான் சவால் குர்ஆனுடைய. குர்ஆனுடைய சவால் என்னடா, இது இறை வேதம் இல்லாது விட்டால், நீங்க இறைவன்ட்டு ஒரு வேதத்தை கொண்டு வாங்க, நீங்க நம்புறீங்களா ஒரு இறைவன், அவன்கிட்ட இருந்து ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் சவால், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குங்க என்று. அதுதான் அந்த சவால். உங்களுக்கு செய்ய யாருக்கும் செய்ய இயலாது. 7 கடல்களை நான் தான் படைத்தேன் அப்படி சொல்லணுமா யாருக்காவது, சொல்ல இயலாது. அது யாருக்கு சொல்ற தைரியமும், அது 160 கோடி 170 கோடி மக்கள் வாசிக்கிற இடத்துக்கு யார் சொன்னா வரும் தெரியுமா, யார் உரிமையாளனோ அவன் சொன்னா தான் வரும். இந்த உலகத்துல எந்த அளவுக்குண்டா, சாதாரணமான ஒரு புத்தகத்தை எழுதுறான்னு வைங்களேன், இன்னொத்தண்ட புத்தகத்தை கொப்பி அடிச்சு இது ஏண்ட புத்தகம் எழுதினாலே மாட்டிடுறாங்க. படைப்பெல்லாம் விடுங்க, சாதாரணமான ஒரு கட்டுரை, ஒரு பத்திரிகையில வந்த கட்டுரை, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு புக்கா போட்டான்னு வைங்களேன், இது இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ஒரு பத்திரிகையில அப்படி போட்டு இவன் பேரை போட்டான்றோம். எதுக்கு, ஒரு ஆர்டிக்கலுக்கு, ஒரு கட்டுரைக்கு. வானங்கள் பூமியில கொப்பி அடிக்கணுமா, அப்ப இயலாது. இந்த உலகத்தில் அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் இறைவன் சவாலாக சொல்லி காட்டுகிறான், முடிந்தால் இதே போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள். ஒரு வசனத்தை. இந்த சவாலை கூட யாருக்கு பொய்க்கு கூட எழுத, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சவாலுக்கு எழுதலிக்கலாம் தானே, எழுத இயலாது. எழுத சொல்லுங்க, அந்த ஒரு புத்தகத்தை எழுதிட்டு முடிந்தால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கன்னு சொல்லவே இல்லாது. ஏன், முதல்ல நீ சொன்னதே பொய்யன்னு என்ன செஞ்சிருவான், அந்த சமுதாயம் தூக்கி போட்டுரும். அதே போல நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு செட்டப்புக்கு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அந்நியர்கள் கேட்கிறாங்க. மூளை இல்லாத கேள்வி. ஏன் மூளை இல்லாத கேள்வி என்றா, அப்படின்னா எல்லா புத்தகத்துக்கும் அவன் போட்டிருப்பானே. முன்னுரையில என்ன போடுறான் தெரியுமா, இந்த புத்தகத்தில் மனிதன் அடிப்படையில் தவறுகள் நடந்திருக்கலாம், சுட்டி காட்டினால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வேன். ஏன் அப்படி போடுறாய்,
நீங்க பெருமையா எழுதினாண்டு இந்த புத்தகத்தில் எந்த தவறும் இல்லை நான் உறுதிப்படுத்த சொல்றேன்னா இவன் ஒரு சிந்தனையாளன் இல்லைன்றத முதலாவதே மக்கள் என்ன செய்றாங்க அதை சொல்றாங்க. ஹதா தவறு உண்டு என்று ஏற்றுக்கொண்டால் தான் மனிதன். அதை எவனாவது ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்களே அந்த இடத்துல அவனை பத்தி என்ன செய்யுது பிரச்சனை உண்டாயிரு இந்த உலகத்துல. யாருக்கு அந்த சவால் உடையல. நான் எந்த தவறு என் வாழ்க்கையில் தவறு விடாத என்று சொன்னாலே மக்கள்கிட்ட கண்ணில் என்ன செஞ்சிடறாங்க கீழே விழுந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா வச்ச ஒரு விதி அது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம், லா ரைப ஃபீ. இதுல சந்தேகமே கிடையாது, இதுல சந்தேகமே கிடையாது. சொல்லட்டும் பாபா, சும்மா சொல்லட்டும். சவால் அல்லாஹ் என்ன சவால் விடுறான் தெரியுமா? லா ரைப ஃபீ, இதில் சந்தேகமே இல்லைன்னு சும்மா எழுதுங்க. முடிஞ்ச ஒரு புத்தகம் போட்டு பாருங்க, ஒரு நோட்டீஸ் போட்டு பாருங்க. இல்லை ஒன்றுல சொல்லலாம், இந்த முடிவில் சந்தேகம் கிடையாது, இந்த விஷயத்தில் சந்தேகம் கிடையாது, இப்படி சொல்லலாமே தவிர எது சொல்லலாது? ஒரு டோட்டல் புக்கை எழுதிட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை, 100க்கு 100 உண்மை, எழுத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு, கருத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு. புத்தகத்தில் எந்த மிஸ்டேக்குமே என்னது இல்லை என்று எவனாலும் சொல்ல முடியாது. சொன்னானே நடந்துரும். அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு அம்சமாக என்ன செஞ்சு ஆகிறத பார்க்கணும். இதான் சவால், இதான் குர்ஆனுடைய சவால். எனவே தான் குர்ஆன் என்ன சொல்லுது? தௌராத்தை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறது, பைபிளை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு எதெல்லாம் இறைவன் என்று பேசப்படுகிறதோ அதெல்லாம் வேதம் என்று குர்ஆன் என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்கிறது. ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க? அப்படி யாருக்கும் பேச இயலாது. எந்த வேதமாக இருந்தாலும் இறைவன் பேசுகிற அமைப்பில் இறைவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் பேசலாம். ஆனால் அவைகள் சிதைக்கப்பட்டன என்று குர்ஆன் சொன்னா என்ன செய்யுது சொல்லு? சிதைக்கப்பட்டிருக்குது, கூட்டி இருக்கிறாங்க, குறைத்திருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் அதுல நிறைய பிழை உண்டு, முன்னுக்கு பின் முரண் உண்டு, அதுல ஆபாசம் உண்டு அப்படின்னு குர்ஆன் சொன்னா என்ன செய்கிறது சொல்கிறது. இறுதி வேதத்தை நான் தந்திருக்கிறேன், இதுல தவறு என்ன செய்யாது, வராது, மாற்றங்கள் வராது, கூட்டல்கள் குறைத்தல் வராதுன்னு சொல்லுது. அவைகளை வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்லுது. எனவே இந்த உலகத்துல குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறதோ அதை தவிர வேதத்துல இஷ்டம் எதுவும் இல்லை. அதை தவிர, அவைகளை தவிர வேதத்துடைய இஷ்டம் இல்லை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில். இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம், எங்கள் மீது நாம் சொல்லாததை யாராவது இட்டு கட்டுவார்களாக இருந்தால், இந்த உலகத்தில் எவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. யாராவது ஒருவன் இறைவன் சொல்ற மாதிரி இட்டு கட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டான்னு வைங்களே, அழிஞ்சிருவான். இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவான்? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين. பிடரின் நரம்பை வெட்டி எரிஞ்சிருவான் அல்லாஹ், முடிச்சிருவான் அவனை. யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். எனவே உஜூது கலாமிர் ரப், இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வது இருக்கிறதே, இறைமை ஒன்று இருக்கிறது, இறை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். அதை புரிந்து கொள்ளணும். உள்ளடக்கம் இரண்டாவது, அதுல பேசக்கூடிய வார்த்தை நீங்க எப்பயும் பாருங்க. குர்ஆன் நம்மளுக்கு அதை எப்படி படுது தெரியுமா? ஏன் அல்லாஹ் தஆலா இதை திருப்பி திருப்பி சொல்றான் அப்படின்னு புரியாம நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது பெரிய அர்த்தமே இருக்குது. நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன், நான் தான் சூரியனை படைத்தேன், நான் தான் சந்திரனை படைத்தேன், நான் தான் கடல்களை படைத்தேன், நான் தான் இந்த உலகத்தில் வீதிகளை அமைத்திருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு நீர் தருகிறேன், நான் தான் உங்களுக்கு நெருப்பை தருகிறேன், நான் தான் உங்களுக்கு குழந்தை தருகிறேன். இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது, இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் திருப்பி திருப்பி இறைவன் சொல்றான், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான். ஆனா நீங்க இயல்பா இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை இயல்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை இறைவன் செய்கிறான். அந்த இடத்துல சொல்லுகிறான். இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம், அக்லியத்தான ஆதாரம். இரண்டாவது ஆதாரமாக போடுறாரு, வுஜூதி கலாமிஹி அஸ்ஸ வஜல்ல பைன ஐதீனா. இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வது அக்லியத் ரீதியான, சிந்தனை ரீதியான மிகப்பெரிய ஆதாரம். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான பெரிய ஒரு ஆதாரம். ரைட்.